ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜீவா. இப்போ நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 4BHK வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா பழையூருங்க. நம்ம ஜங்ஷன்லேருந்து முத்துராயம்பட்டி போகிற ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். பழையூர்லேருந்து ஒரு 200 to 300 மீட்டர் வந்தீங்கன்னா தென்றல் நகருங்க. அதாவது ஜங்ஷன்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் தென்றல் நகர் அப்படின்ட்டு ஒரு ஏரியா பெரியுது. அது உள்ளே வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம வீடியோவில் தெரியுற இந்த வீடு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த க்ரீன் கலர் வீடு. வீட்டோடைய அளவு பார்த்தீங்கன்னா 2800 சதுர லேண்டில் 3300 சதுர பில்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம இது போர்ட்டிகோ பார்த்துட்ருக்கோம். போர்ட்டிகோலேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கார்டனிங் பண்ணியிருக்காங்க. இது குழந்தைங்களுக்கும் லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இது கார் பார்க்கிங்கோடு இருக்குங்க. 2 கார் தாராளமாக நிறுத்தலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. வீட்டுக்கு மெயின் டோரு, ஜன்னல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் தேக்குட்டில் பண்ணியிருக்காங்க. சுத்தமான தேக்கு மரம், ஜன்னல், கதவு எல்லாமே. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பக்கா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 17 சைஸுங்க. ஹாலில் ஷோகேஸ் ஒர்க் எல்லாம் நீட்டாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஹால்லேருந்து லெஃப்ட் வந்தோம்னா கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸுங்க. அதாவது 11க்கு 16 சைஸ் கொண்டு பெரிய கிச்சன். அது வாங்க கிச்சன் பார்க்கலாம். ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். கபோர்டு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டுங்க. இது ஒரு மாடர்ன் கிச்சன் டைப்பில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன பெட்ரூமு. பெட்ரூமில் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்குங்க. இது காமன் வாஷ்ரூம்ங்க. இந்தியன் டைப்பில் இருக்கும். லெஃப்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்கு. இது 11க்கு 16 சைஸ் கொண்ட பெட்ரூமு. இதுலேயும் கபோர்டு ஒர்க், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம். இது வெஸ்டர்ன் டைப்பில் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு. இப்போ நம்ம பூஜை ரூம் பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். அதாவது 3வது பெட்ரூம் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில். இதுவும் 11க்கு 16 சைஸ் கொண்ட பெட்ரூம் தான். இதுலேயும் ஷோகேஸ் ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இதுவும் வெஸ்டர்ன் டைப் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இங்கே படிக்கடியில் இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது.
இங்கே வெளியிலையும் ஒரு காமன் டாய்லெட் போட்டிருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குங்க. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள என்ட்ரானோடனே ஹாலு. இந்த ஹால் சைஸும் 16x17 தான். பெரிய ஹாலுங்க. லெஃப்டில் கிச்சன். இங்கே கிச்சன் தனியாக கொடுத்துருக்கிறதுனால இங்கே தனியாக ஒரு ஃபேமிலியை கூட இங்கே குடியிருக்கலாம். ஜாயின்ட் ஃபேமிலியாகவும் இருந்துக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு ஃபேமிலியும் நம்ம ரெண்ட்டுக்கு விடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹால் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஷோகேஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸும் 11x16ங்க. இதுலேயும் கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அட்டாச்சு பாத்ரூம் தான். வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூமு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு பகுதி தான். பக்கா ரெசிடென்ஸ் ஏரியா. இங்கே 1-2 ஃப்ளாட் மட்டும்தான் வேக்கன்ட் இருக்குங்க. மீதி எல்லாமே வீடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் 2800 சதுரடி லேண்டில் 3300 சதுரடி பில்டிங்கு, கிழக்கு திசை பார்த்தது. ஸோ ஒரு அற்புதமான வீடுங்க. ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நட்புடன் உங்கள் ஜீவா.